ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மெட்டாட்ஸ்ல இந்த ஆட் ஷெட்யூல்னா என்ன, பட்ஜெட் ஷெட்யூல்னா என்ன, அதை பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ புதுசா மெட்டாட்ஸ்ல நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆட்ஸ் மேனேஜர் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் ஷெட்யூலிங் எங்க இருக்கு, ஆட் ஷெட்யூலிங் எங்க இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் சரி, இன்பாக்ஸ் ரெகுலரா கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ ஆட் ஷெட்யூலிங் எப்படி பண்றது, பட்ஜெட் ஷெட்யூலிங் எப்படி பண்றது, இது பண்றதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இது எப்படி உங்க பிசினஸ்க்கு எஃபெக்டிவா பண்றது, அதை பத்தி நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண வந்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மாடல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மெட்டாட்ஸ் வந்து நிறைய அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை புது புது அப்டேட் நம்ம ஒன் பை ஒன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து நிறைய பேருக்கு இந்த ஆட் ஷெட்யூலிங், பட்ஜெட் ஷெட்யூலிங் எங்க இருக்குன்னு தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போதைக்கு லீட் கேம்ப் எடுத்துப்போம். ஸோ லீட் கேம்பில் ஃபர்ஸ்ட் நம்ம பட்ஜெட் ஷெட்யூலிங் எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு டெடிகேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட்ஜெட் ஷெட்யூலிங் என்ன, அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோல பட்ஜெட் ஷெட்யூலிங் எங்க இருக்கு, அது எப்படி பண்ணணும் பார்க்கலாம். ஸோ பட்ஜெட் ஷெட்யூல்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், டெய்லி பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் மெயின் கோல். ஸோ நீங்க பட்ஜெட் ஷெட்யூலிங் பண்ண போனா உங்க பிசினஸ்க்கு டெய்லி பட்ஜெட் செட் பண்ணி தான் நீங்க வந்து இந்த பட்ஜெட் ஷெட்யூலிங் ஆட் ரன் பண்ண முடியும். ஸோ பட்ஜெட் ஷெட்யூலோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆட் ரன் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும் உங்களுக்கு ரிசல்ட் அதிகமா வரும். ஸோ அந்த டைம்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் போட்டு நீங்க ஆட் ரன் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பட்ஜெட் ஷெட்யூலிங். இது எப்படி நான் ட்ராக் பண்றது, எந்த டைம்ல எனக்கு எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா லீட்ஸ் அதிகம் வந்து எப்படி செக் பண்ணா, நீங்க வந்து ஆட் மெட்ரிசஸ் சொல்லிட்டு இருக்கும். அதுல போயிட்டு பாருங்க, உங்களுக்கு எந்த டைம் இன்டர்வல்ல உங்களுக்கு லீட்ஸ் அதிகமா இருக்கும், அந்த டைம் இன்டர்வல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணலாம். இது மூலமா நமக்கு லீட்ஸ் அதிகமாகும். பிளஸ் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் டைம்ல மட்டும் அதிக லீட்ஸ் கெட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பட்ஜெட் ஷெட்யூலிங். இதை பத்தி நான் டீப்பா ஒரு வீடியோ ஃப்ரீயா தான் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம டெய்லி பட்ஜெட் வச்சுட்டோம். டெய்லி பட்ஜெட் வச்சுட்டு நம்ம எப்படி பட்ஜெட் ஷெட்யூலிங் பண்றது அப்படி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நீங்க இது ஆட் செட்ல நீங்க பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், டெய்லி பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஆட் செட் போறேன். ஆட் செட்ல வந்து பட்ஜெட்னு ஒரு ஆப்ஷன் காட்டலாம். ஸோ இந்த பட்ஜெட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஆல்ரெடி முன்னாடியே ப்ரீவியஸா கேம்பெயின் அப்ஜெக்ட்லயே என்னோட டெய்லி பட்ஜெட் 1000 ரூபீஸ் செட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றோம், ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஆட் ஷெட்யூலிங் பண்ண முடியாது. பிகாஸ் டெய்லி பட்ஜெட்ல உங்களால ஆட் ஷெட்யூலிங் பண்ண முடியாது. டெய்லி பட்ஜெட் உங்களால என்ன பண்ணணும், பட்ஜெட் ஷெட்யூலிங் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இங்க கிளிக் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் பட்ஜெட் எந்த டைம்ல நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து மார்ச் 23 வச்சுங்க. ஸோ எனக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு எனக்கு மார்னிங் நிறைய ரிசல்ட் வருது. அப்போ 6 to எனக்கு வந்து மார்னிங் இல்ல 24 இந்த மார்னிங் அதே மாதிரி 23 எடுத்துக்கிறேன். 23 12 o'clock. ஸோ 6 to 12 மட்டும் எனக்கு வந்து என்ன பண்ணலாம், எனக்கு பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணு. பிகாஸ் நீங்க ஒவ்வொரு டைமும் இங்க நான் மார்னிங் இருந்து மார்ச் 23 நான் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு நீங்க பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஆக்சுவலா உங்க ஆட்ஸ் வந்து ரிவ்யூ போயிடும். ஸோ ரிவ்யூ போயிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்து திருப்பி அகைன் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்ஸ் வந்து உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உங்க லீட்ஸோட கவுண்ட் கம்மியாகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாம இந்த மாதிரி பட்ஜெட் ஷெட்யூலிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராது. நார்மலா வந்து ஆட் ரன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் சேம் டைம் நீங்க பர்டிகுலர் இன்டர்வல்ல மட்டும் உங்களுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க 2 டைப்பா உங்களால வந்து பட்ஜெட் ஷெட்யூலிங் பண்ண முடியும். ஒன்னு அமௌண்ட் பேஸ் பண்ணி பண்ண முடியும், இன்னொன்று பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அமௌண்ட் பேஸ் பண்ணி பண்றேன். ஆவரேஜா என்னோட டெய்லி பட்ஜெட் வந்து 1000 ரூபீஸ். பிளஸ் இந்த டைம்ல மட்டும் மார்ச் 23 6 AM இருந்து மார்ச் 20 12 PM வரையும் எனக்கு வந்து ஒரு 250 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறதா இந்த பட்ஜெட் ஷெட்யூலிங். இப்போ ஒரு உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ எனக்கு வந்து மார்னிங் டைம்ல அதிக லீட்ஸ் வருது. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த டைம்ல மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா 250 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஆட் ரன் பண்றேன். இந்த கான்செப்ட் தான் பட்ஜெட் ஷெட்யூலிங். ஸோ பட்ஜெட் ஷெட்யூலிங் நார்மலா நீங்க என்ன பண்ணணும், டெய்லி பட்ஜெட் சூஸ் பண்ணணும். அங்க வந்து ஷோமர் கண்ட்ரோல் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்க பட்ஜெட் ஷெட்யூலிங் பண்ணலாம். இதுவே நான் வந்து இப்போ நான் ஆட் ஷெட்யூலிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு தாட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணணும், ஆக்சுவலா வந்து ஆட் ஷெட்யூலிங் டேரக்டா என்ன பண்ணுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், லைஃப் டைம் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வச்சிருக்கேன். பிகாஸ் நம்ம இப்போ பட்ஜெட் ஷெட்யூலிங் பண்ணும்போது டெய்லி பட்ஜெட் வச்சோம். இப்போ நம்ம ஆட் ஷெட்யூலிங் பண்ண போறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், லைஃப் டைம் பட்ஜெட் வைக்கணும். இங்க வந்து பார்த்தா ஷோ மை செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் காட்டுதான். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா ஆட் ஷெட்யூலிங் வந்து பார்த்தா நீங்க ஆட் செட்ல போய் சேஞ்ச் பண்ணுவீங்க. பட் ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல்லாவே கேம்பெயின் அப்ஜெக்ட்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கேம்பெயின் அப்ஜெக்ட் ஷோ மை செட்டிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து உங்களால பட்ஜெட் ஷெட்யூலிங் பண்ணவே முடியாது. பாருங்க டிஃபால்ட்டா வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்க நீங்க என்ன பண்ணலாம், ஆட் ஷெட்யூலிங் பண்ண முடியும். ஸோ ஆட் ஷெட்யூலிங்கோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ஆட் ஷெட்யூல்னா இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஆட் ரன் பண்றீங்க. ஸோ ஒரு ஆட் ரன் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் ஆட் ரன் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மார்னிங் மட்டும் ஆட் ரன் ஆகணும். ஸோ ரிமைனிங் ஹவர்ஸ் ஆட் வந்து ஸ்டாப் பண்ணா பெட்டரா இருக்கும். ஸோ அதாவது நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் மார்னிங் மட்டும் வரும், ஈவினிங் டைம் சும்மா ஆட் ரன் ஆகிட்டு இருக்கும்.
ஸோ ஈவினிங் டைமோ நைட் டைமோ சும்மா ஆட் ரன் அந்த டைம்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆட் ஷெட்யூலிங். அதேவே நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து ஃபாரினர்ஸ்க்கு ஆட் ரன் பண்ண போறீங்கன்னா ஸோ ஃபாரினர்ஸோட டைம் கம்ப்ளீட்டாக டிஃபரன்ஸ். ஸோ அங்கே இருக்கிற டைமுக்கு யூசரோட வியூவர் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் எங்கே பண்ண முடியும்? ஆட் ஷெட்யூலிங் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இது நம்ம என்ன பண்ணிட்டோம், லைஃப் டைம் பட்ஜெட் மாற்றிட்டோம், ரன் ஆட்ஸ் அண்ட் ஷெட்யூல் கொடுத்துட்டோம். இது அகைன் நம்ம என்ன பண்ணோம், திருப்பி ஆட் செட்டுக்குள்ள போகணும். ஆட் செட்டுக்குள்ள போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஒரு அதே சேம் ஆப்ஷனுக்குள்ள வாங்க. ஸோ இப்போ வந்து பட்ஜெட் வந்து இங்கே வந்து ஷோ மே செட்டிங்ஸ் இருக்கா, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து திருப்பி நம்ம ஆட் ஷெட்யூலிங் எந்த டைமை மட்டும் நீங்கள் ஆட் ரன் பண்ண போறீங்க. யூசர் வியூஸ் டைம் ஜோன் கொடுங்க. எப்பவுமே மேக்ஸிமம் எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது தான். பிகாஸ் நீங்கள் எந்த லொகேஷன் ஆட் ரன் பண்ணாலும் அந்த லொகேஷன் வியூஸ் எந்த டைம் இருப்பாலும் அவங்களுக்கு மட்டும் ஷோ ஆகும். ஸோ அதுதான் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆட் அக்கௌண்ட் டைம்னு சொல்லி இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியா ஆட் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக் வருது. இதுவே நீங்கள் வந்து இந்தியா பேஸ்டு கம்பெனி பட் ஆனால் நீங்கள் ஃபாரினர்ஸ்க்கு ஆட் ரன் பண்ணி அங்கே டைம் வேற இருக்கும். ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக வியூவர்ஸ் டைம் ஜோன் யூஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணுங்க. இங்கே வந்து போனால் நீங்களே டைம் ஜோன் செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மார்னிங் ஃபுல்லாவே மண்டே ரன் ஆனா போதும். அதே மாதிரி டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணா போதும். வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நைட்டு ஸ்டார்ட் பண்ணா போதும். ஸோ தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து 6 AM வரை. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட எக்ஸாக்ட் டைம் வந்து நீங்க மெஷர் பண்ணலாம். இது நான் எங்க எடுக்கணுங்கன்னா உங்களோட ஆட் மெட்ரிக்ஸ்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ண எந்த டைம்ல உங்களுக்கு அதிகமா கிளிக்ஸ் வந்திருக்கு, கன்வர்ஷன் வந்திருக்கு, லீட்ஸ் வந்திருக்கு, அதை செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆட் ரன் பண்ணலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் டைப் ஆஃப் ஸ்கேலிங். இது தெரியாம நீங்க ஆட் ரன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காஸ்ட் வந்து அதிகமா லாஸ் ஆகும். அந்த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அமௌண்ட் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு லீடு வந்து அந்த அளவு வந்திருக்காது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களால் லீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டேட்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ். பை பாய்.